வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. ஃபர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் போடுறேன். தயவு செஞ்சு வீடியோ பாக்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு பாருங்க. ஏன்னா நிறைய பேர் பாக்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாக்குறீங்க. இல்லைன்னா பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாரும் விஜய் ஃபேன்னு கருதப்படுவார்கள். ஸோ யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்களாம் விஜய் ஃபேன்னு சொல்லிடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து வீடியோவை கண்டினியூ பண்ணி பார்க்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் தேர்ட் டே ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அதாவது ஜனவரி 12 ஜனவரி 19 அப்புறமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சிபிஐ போய் அடே நேருக்கு நேர் வந்து பாத்தீங்கன்னா எதிர்கொண்டுட்டு ரிட்டர்ன் ஆயிருக்காரு. அங்க இவருக்கு என்னென்ன கேள்விகளை வச்சாங்க, அதற்கு எங்க அண்ணன் என்னென்ன பதில் சொன்னாரு அப்படின்றத டீடைல்டா நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்ப்போம். அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த தமிழ்நாட்டின் தேர்தல் நாள் அறிவிக்கப்பட்டு விட்டது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங் கண்டிஷனை போட்டிருக்காங்க. அந்த கண்டிஷனை கேட்ட உடனே பாத்தீங்கன்னா நம்ம வர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் அப்படியே செத்து போயிட்டாங்க. இந்த கண்டிஷன் நீங்க எங்களுக்கு போட்டுட்டீங்களா, இந்த கண்டிஷன் இருந்தா நாங்க ஓட்டு போடவே வர மாட்டோமே யா அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான கண்டிஷனை எலெக்ஷன் கமிஷன் போட்டிருக்கு. அதாவது தேர்தல் நாள் அன்னைக்கு இதை மட்டும் நீங்கள் செய்துவிடக் கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷனை போட்டிருக்காங்க. அது எல்லாத்தையும் டீடைல்டா நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்ப்போம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சூப்பர் தேங்க்ஸ் செய்து நமக்கு உதவி அன்புள்ளங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சமீபத்தை வீடியோ பார்த்துட்டு உதவியா அன்பு சகோதரர் நியூட்டன் பாண்டியன் அவர்களுக்கும், கிரண் பாஸ் அவர்களுக்கும், மோகன் ஆர் அவர்களுக்கும், குமரன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, அவங்களுக்கு மட்டும் இல்லங்க அனைத்து வியூவர்ஸ், அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் பிளஸ் இப்போ புதுசா சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிய உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு வாங்க டீடைல்டா ரோஸ்ட் பண்ணுவோம். சோ மன தைரியத்தோட பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் இன்னைக்கு கூப்பிட்டதுக்கு பெரிய மன தைரியத்தோட பாத்தீங்கன்னா நேத்தே கிளம்பி டெல்லிக்கு போன சம்பவங்கள்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நேத்து என்னென்ன எடுத்துட்டு போனாங்க, எங்கெங்க மாட்டினாங்க, எப்படி எல்லாம் அசிங்கப்பட்டாங்க அப்படின்றத டீடைல்டா நேத்து வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் ஷார்ப்பா, ஏன்னா ஒரு சினிமா ஷூட்டிங்க்கு எப்படி எங்க அண்ணன் ஷார்ப்பா போவாரோ, ஐ மீன் அரசியல் நிகழ்ச்சி எல்லாம் விடுங்க, அரசியல் நிகழ்ச்சின்றது மக்கள் இருக்காங்க, மக்கள் செத்து போனா கூட அவருக்கு பரவாயில்ல, அங்க லேட்டா தான் போவாரு. பட் சினிமா ஷூட்டிங்க்கு எப்படி ஷார்ப்பா போவாரோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ ஆபீஸ்க்கும் ஷார்ப்பா போய் ஆகணும், இல்லைன்னா நம்மள பனிஷ் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணிருக்காருன்னா, காலையில 10:15 எங்க அண்ணன் அப்படியே காலாங்கத்துல 7 மணிக்கெல்லாம் ஏஞ்சி டே கிளம்புங்கடா தூங்கிடாதீங்கடா அப்படின்ட்டு எல்லாரையும் கிளப்பி கார்ல ஏத்திக்கிட்டு எங்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா 10:15 சிபிஐ ஆபீஸ்ல போயிட்டு ஆஜராகிட்டு இருக்காரு. ஆனா போன உடனே அவங்க கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்களான்னா கிடையாது. 10:15 போன மனுஷனை ஒரு 1/4 hour வெயிட் பண்ண வச்சுட்டு இருப்பா அவசரப்படாதையா, எங்கயா பாத்ரூம்கா போற இரு, ஆபீஸ் தானே வந்திருக்கிற இரு அப்படின்ட்டு 10:30 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த என்ட்ரி சைன் போடணும்ல. விஜய் என்ற ஒரு நபர், அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய், அதாவது கரூரில் 41 பேர் இறந்து போனார்களே அதற்கு ஒரு விட்னஸாக வந்திருக்கும் விஜய் அவர்கள் 10:30 மணிக்கு வந்திருக்கார். அவர் கையெழுத்து போட்டு விட்டார். இப்போ உள்ள விசாரணைக்கு செல்கின்றார் அப்படின்ற மாதிரி ஒரு என்ட்ரி சைனை போட்டுட்டு விஜய் உள்ள அனுப்பியிருக்காங்க. போன உடனே எல்லாரும் வெயிட் பண்ணுது என்னன்னா, விஜயை இன்னைக்கு கொஸ்டின் கேட்டு வறுக்க போறாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஏன்னா தேர்ட் டே கூப்பிடுறீங்க, ஃபர்ஸ்ட் 2 நாளே வந்து நீங்க பங்கமா கொஸ்டின் எல்லாம் கேட்டு எங்க அண்ணனை வந்து ஓட விட்டீங்க. 3வது நாள் என்னடா கேட்க போறீங்க, ஒருவேளை கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்த போறீங்களா இல்ல என்ன பண்ண போறீங்களா அப்படின்னு காலையில இருந்து எல்லா நியூஸ் சேனலும் வெயிட்டிங். ஒரு சைடு நியூஸ் சேனல் என்ன சொல்றாங்கன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, அமித்ஷா பேசிட்டு இருக்காரு, விஜய் கூட அப்படியே கான்பரன்ஸ் கால், சிபிஐ அதிகாரிகள் எல்லாம் கான்பரன்ஸ் கால்ல உட்காந்து பேசுற மாதிரி பல நியூஸ் சேனல். இங்க என்னதான்டா நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணா என்ன செஞ்சிருக்காங்கன்னா, எங்க அண்ணனை கூப்பிட்டு எதுவுமே கேட்கலையாம். எங்க அண்ணனை கூப்பிட்டு அப்படியே ஓரமா உட்கார வச்சுட்டு அப்படியே உட்காருப்பான்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 hour எங்க அண்ணன் சும்மாவே உட்கார்ந்து இருக்காரு. இதை நான் என்ன சொல்றேன்னா வன்மையா கண்டிக்கிறேன், சாரி கண்மையா வண்டிக்கிறேன். எங்க அண்ணனை நீங்க கூப்பிட்டு 1 hour சும்மா உட்கார வச்சிருக்கிறீங்களே, எங்க அண்ணனோட 1 hour டைம் வர்த்து உங்களுக்கு தெரியுமா? இப்படி நான் யோசிச்சுட்டே இருக்கும் போதுதான் எனக்கு தோணுச்சு, ஆஹா சிபிஐ ஆபீசர் பண்ணது தப்பே கிடையாது. சிபிஐ ஆபீசர் ஏன் எங்க அண்ணனை 1 hour வெயிட் பண்ண வச்சிருப்பாங்கன்னா, சிபிஐ ஆபீசருக்கு நேற்று தகவல் போயிருக்கோம்ல, சரக்கு பாட்டிலோட மாட்டினானுங்க. சோ நைட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரக்கு பார்ட்டின்னு ஒண்ணு ஓடி இருக்கும். சரக்கு பார்ட்டியை முடிச்சுட்டு விடிய காலையில தான் இவன் தூங்கியே இருப்பான். தூங்கி ஏஞ்சி உடனே கிளம்பி ஆபீஸ் வரும்போது எப்படி வருவாரு எங்க அண்ணன்? இப்படிதானே போயிருப்பாரு சிபிஐ ஆபீஸ்க்குள்ள. இவனை உடனே கூப்பிட்டு போதையில கேள்வியை கேட்டா இவன் எங்கடா பதில சொல்ல போறான், பதிலே வராதே அப்படின்ட்டு என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, இந்த போதையோட வந்தவனுங்க எல்லாம் கொஞ்ச நேரம் அப்படி வெயிட் பண்ணியா, ஏன் உயிர் எடுக்கிற அப்படின்ட்டு வெயிட் பண்ண வைப்பாங்க பாருங்க. அது மாதிரி கிட்டத்தட்ட 1 hour சைலண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க.
அதாவது விஜய கூப்பிட்டு 1 to 1.5 hour சைலண்ட் ட்ரீட்மெண்ட் தான் நடந்துச்சா, எந்த கேள்வியும் கேட்கல, விஜய வர சொல்லிட்டு அப்படியே உட்கார வச்சு மட்டும் இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம லாங்குவேஜ்ல வந்து அண்ணன் போதையா இருப்பாரு, போதை தெளிட்டோன்னு உட்கார வச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து சிபிஐ அதிகாரிகள் இப்படி கூட நினைச்சிருக்கலாம். நீங்களே வந்து இந்த ஸ்கூல்ல எக்ஸாம் எழுத போவாங்க பாத்தீங்களா பசங்க, அந்த பசங்களை எல்லாம் கவனிச்சீங்கன்னா, ஏன் நான் கூட ஒரு காலத்துல பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸ்கூலுக்கு போகும்போது உள்ள என்ட்ரி ஆன உடனே அந்த கொஸ்டின் பேப்பர் குத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொஸ்டின் பேப்பர்ல எங்கெங்கெல்லாம் ஆன்சர் லைட் லைட்டா எழுதி வைக்க முடியுமோ அங்கெல்லாம் லைட் லைட்டா எழுதி வச்சிருவோம். இல்லன்னா அந்த சூஸ் தி கரெக்ட் ஆன்சருக்கு டிக்கு போட்டோம்னா மேம் வந்து கத்துவாங்க. அதனால என்ன பண்ணுவோம்னா ஒரு புள்ளி எங்கன்னா தெரியுற மாதிரி வச்சிருவோம். ஏன் அதை செய்வோம்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம மறந்து போயிடக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம்னா போன உடனே எப்படிலாம் நம்மளுக்கு அந்த ஆன்சரை வந்து குறிப்பிட்டு வைக்க முடியுமோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு வச்சிருவோம். அதே மாதிரி எங்க விஜய் அவர்கள் வந்த உடனே கொஸ்டின் கேட்டா ஆன்சர் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாருல. எப்படியோ நேத்துல இருந்து போதையிலேயே வந்து பாத்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. விஜய் சார் இந்த கேள்விக்கு இந்த பதில் சொல்லுங்க, இந்த கேள்விக்கு இந்த பதில் சொல்லுங்க, ஆதோ ஒரு சைடு, புஷி ஒரு சைடு, நிர்மல்குமார் ஒரு சைடுன்னு பல பதில் வந்திருக்கும். இந்த பதிலெல்லாம் வந்த உடனே ஒரு ஒப்பிக்க ஆரம்பிச்சிருவாரு. எங்க சிபிஐ அதிகாரிகள் நினைக்கிறது தப்பா? சோ ஒப்பிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஒப்பிச்சா அதுல உண்மையும் இருக்காது, ஒன்னும் இருக்காது. அதனால என்ன செய்வோம்னு பாத்தீங்கன்னா அவரை சும்மா ஃபர்ஸ்ட் உட்கார வைப்போன்ட்டு சைலண்ட் ட்ரீட்மெண்ட். மோஸ்ட் ஆஃப் த சிபிஐ ஆபீசர்ஸே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டை தான் மோஸ்ட்லி தருவாங்க. ஏங்க நம்மளும் வந்து நிறைய கதைகளும் பார்த்திருக்கிறோம், நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பாங்க. இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் ஏன் கொடுப்பாங்கன்னா நம்ம வந்து 2 விஷயங்கள் சொன்னோம், அந்த விஷயங்களுக்காக இவங்க சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களோ இல்லையோ, பட் ஏன் கொடுப்பாங்கன்னா அது வந்து ஒரு மனுஷனோட பேஷன்ஸை செக் பண்ணும். பேஷன்ஸை செக் பண்ணோம்னா நீங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பதட்டமா இருப்பீங்க. பதட்டம் இந்த சென்ஸ் உங்க மண்டையிலே ஆல்ரெடி நிறைய கேள்விகள் ஓடிட்டு இருக்கும். இவங்க என்ன கேள்வி கேட்க போறாங்க, இந்த கேள்விக்கு நம்ம என்ன பதில சொல்லுறது, இந்த கேள்வி மட்டும் தான் இருக்குமா, இல்ல கூட்டணியை பத்தி யாருன்னா பேசுவாங்களா, இல்ல எங்கன்னா போன் வருமா, என்னதான் நடக்க போகுது அப்படின்ட்டு உங்க மண்டையில ஆல்ரெடி கேள்வி பிளஸ் அதற்கான பதிலும் ஓடிட்டு இருக்கும். உங்களை அந்த 1 hour சைலண்டா உட்கார வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பிளட் பிரஷர் எல்லாம் ஏற ஆரம்பிச்சிடும், டென்ஷன் ஏற ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்ப உங்களுக்கு நீங்களே நினைச்சு பாருங்க, ஒரு எக்ஸாம் சென்டருக்கு போறீங்க, உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரை குத்து அந்த 2 hour கடகடன்னு எப்படா முடியும் தான் நீங்க நினைப்பீங்களே தவிர்த்து அந்த எக்ஸாம் சென்டர்ல உட்காந்து ஒரு 1 hour கொஸ்டின் பேப்பரும் வராம ஆன்சர் பேப்பரும் வராம நீங்க 1 hour உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன எப்படி தோணும்? அட்லீஸ்ட் வெளியில இருந்தா வச்சு புக் எடுத்து படிச்சுட்டு இருக்கலாம். பட் நீங்க உட்காந்து இருக்கிறது எக்ஸாம் சென்டர்ல, கொஸ்டினும் வரல, ஆன்சரும் வரல, வெறும் டீச்சர் வண்டி அப்படி போவாங்க இப்படி வருவாங்க. அப்படின்னும் போது உங்க மண்டை கொஸ்டினை யோசிக்கிறதா, ஆன்சரை யோசிக்கிறதா, படிச்சதை ஞாபகப்படுத்துறதா, இல்ல பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட இருந்து கேட்குதா, சோ இப்படி உங்களுக்கு வந்து நிறைய தோண ஆரம்பிச்சிடும். சோ அந்த பேஷன்ஸை செக் பண்ணணும். அவர் ஒப்பிச்சிடக்கூடாது, இல்ல மைண்ட்ல இருக்கிறது அப்படியே டர்ன்னு வந்துடக்கூடாது, உண்மையை வர வைக்கணும். இந்த மாதிரி ஒரு 1 hour 2 hour உட்கார வச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க பொய்யே எடுத்துட்டு போனாலும், பொய் சொல்லணும் ஒரு ஸ்டோரிக்குன்ட்டு போனாலும், இந்த மாதிரி வெயிட் பண்ண வச்சுட்டு ஒரு 2 கொஸ்டின் அப்படி சுத்தி இப்படி போட்டாங்கன்னு வச்சுங்களேன், 3வது கொஸ்டின்ல நீங்க ஆன்சரை உண்மையை உளறிடுவீங்க. சோ இதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 1.5 hour விஜய் கிட்ட எதுவுமே பேசலையா. அவர் வந்த உடனே உட்கார வண்டி வச்சுட்டு நடுவுல வேணா அந்த ஆபீசர் கூட பக்கத்துல உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க. அவங்க என்னன்னா எங்கன்னா போயிடுவாங்க, போயிட்டு நடுவுல மட்டும் வந்துட்டு என்ன சார் தண்ணி வேணுமா அப்படின்னு போது எங்க அண்ணன் வந்து சரக்கு கேட்டிருக்க மாட்டாரு, ஆமா சார் கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு. சரி ஸ்நாக்ஸ் எதுனா வேணுமா, காஃபி எதுனா வேணுமா, இதை மட்டும் கேட்டுட்டு ஆபீசர்ஸ் போயிட்டாங்களா. சோ 1.5 hour எங்க அண்ணன் அப்படியே உக்காந்துட்டு அதுக்கப்புறமா தான் கேள்விகளை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கான கேள்விகள் மோஸ்ட்லி எதன் தொடர்பாக இருந்துச்சுன்னா செந்தில் பாலாஜி தொடர்பாக தான் இன்னைக்கு கேள்வி இருந்துதான் நிறைய ஊடகங்கள் பேசுது, தகவலும் அப்படிதான் வந்துட்டு இருக்கு. ஏன்னா செந்தில் பாலாஜி 17ஆம் தேதி வரப்போறார். சோ செந்தில் பாலாஜி 17ஆம் தேதி வரனால விஜய் கிட்ட இருந்து செந்தில் பாலாஜி மேல ஏன் நீங்க விமர்சனம் வைக்கிறீங்க, செந்தில் பாலாஜிக்கும் இந்த இன்சிடென்ட்டுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க. சோ அந்த தெளிவை பெறணுன்றதுக்காக விஜய் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி ரிலேட்டட் கொஸ்டின்ஸா நிறைய கேட்டிருக்காங்க. ஏற்கனவே ஜனவரி 12th 19th இந்த மொத்த டீமும், அதாவது டிசம்பர் 2ல போனா அந்த 4 பேரா இருக்கட்டும், ஆதவ அர்ஜுன், புசி ஆனந்த், சிடிஆர், நிர்மல்குமார், இவங்க எல்லாருமே யார குற்றம் சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டையும், அது மட்டும் இல்லாம செந்தில் பாலாஜியா தான் குற்றம் சொன்னாங்க. அதே மாதிரிதான் 12th 19th போன விஜய் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜியா தான் குற்றம் சொல்லியிருக்காரு. சோ அவங்க என்ன கேக்குறாங்கன்னா செந்தில் பாலாஜி தொடர்பா எதனா எவிடன்ஸ் வச்சுட்டு இருக்கீங்களா? ஏன்னா விஜய்க்கே நல்லா தெரியும் நம்ம எவிடன்ஸ் எடுத்துட்டு போனோம். சோ இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா நேற்று போகும்போது சில எவிடன்சஸ் எல்லாம் எடுத்து, அந்த எவிடன்ஸ்ல ஒண்ணுமே இருந்திருக்காது. சோ சும்மா போயிட்டு பாருங்க சார், என் மேல வந்து செருப்பு அடிச்சாங்க சார்,
நான் 10 ரூபாய் பாட்டில் பாட்டு பாடும்போது வந்து பாத்தீங்கன்னா என் மேல செருப்பு அடிச்சாங்க சார் அப்படின்ட்டு கதையை சொல்றது மட்டும்தான் அவங்க செஞ்சிருப்பாங்க, எவிடன்ஸ் எதுவும் வந்திருக்காது. சோ இவங்க உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு மிஸ்டர் விஜய் அப்படின்ற டீடைலும் கேட்டு வாங்கியிருக்காங்க. செந்தில் பாலாஜிக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இவங்க as usual பழைய ஸ்டோரிங்க. எப்படிதான் இதெல்லாம் வாய் கூசாம சொல்றாங்கன்னு தெரியல. ஏங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்க வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் நெரிசல் ஏற்பட்டது அந்த ஆம்புலன்ஸ் வந்து செந்தில் பாலாஜி வேணும்ட்டே அனுப்புனாரு. அது மட்டும் கிடையாதுங்க, நான் வந்து அந்த பாட்டு பாடின பிறகு என் மேல வந்து ஒரு செருப்பு வந்து ஊந்துச்சு. சோ இது எல்லாமே ப்ரீ பிளான்டா செந்தில் பாலாஜி தான் பண்ணிருப்பாரோன்னு எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. செந்தில் பாலாஜி மேலதான் எல்லாருமே அங்க இருக்கிற மக்களே வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி மேலதான் குறை சொல்ற மாதிரி விஜய் வந்து ஒரு நோட் ஏற்படுத்தி இருக்காரு. அது மட்டும் இல்லாம செந்தில் பாலாஜி தகவல் கேட்ட உடனே அங்க வந்துட்டாரு. அங்க எப்படி அவர் அவ்வளவு ஃபாஸ்டா வந்தாரு, ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி வந்தாரு, அப்பனா இவருக்கு வந்து இந்த இன்சிடென்ட் நடக்க போகுதுன்றது முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சா, அப்படி இப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸை திருப்பி வச்சிருக்காரு. பட் அவங்க சிபிஐ ஆபீசர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம், இவரு 12th and 19th ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாரு, பிளஸ் அந்த 4 பேர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. இந்த எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு சிபிஐ ஆபீசர்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவர்கிட்ட கான்ட்ராடிக்டரி கொஸ்டின்ஸ், அதாவது கவுண்டர் கொஸ்டின்ஸ் வந்து போட்டிருக்காங்க. நீங்க அன்னைக்கு இப்படி சொன்னீங்களே, இன்னைக்கு இப்படி சொல்றீங்களே, அன்னைக்கு இதுதான் காரணம், நீங்க இன்னைக்கு இது காரணம்ன்றீங்க, அன்னைக்கு வேற மாதிரி சொல்லிருக்கீங்க, இன்னைக்கு வேற மாதிரி சொல்லிருக்கீங்க, ஆதவர்ஜுன் ஒண்ணு சொல்லியிருக்காரு, புஷி ஆனந்த் ஒண்ணு சொல்லியிருக்காரு, நீங்க ஒண்ணு சொல்லிருக்கீங்க. ஏங்க இவரை இந்த 3வது நாள் கூப்பிட்டதுக்கு மெயின் காரணமே என்னன்னா, இவர் ஃபர்ஸ்ட் 2 நாள் சரியா ஒத்துழைப்பு தரல. பாதி கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் சைலண்ட் தான். என்னையே நீங்க 1.5 hour சைலண்டா உட்கார வைக்கிறீங்களா, இருடா நான் சைலண்டா இப்ப ஆகுறேன்டான்ட்டு பாதி கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாஸ் ஓவர் பண்ற மாதிரி பாதி கொஸ்டின் சைலண்டான்ட்டாரு. இவர் அந்த 2 நாள் ஒழுங்கா ஒத்துழைச்சு இருந்தால் மேபி இந்த 3வது நாள் கூப்பிட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது சிபிஐ அதிகாரிகளுக்கு. சோ என்ன பண்ணிருக்காங்க, அந்த கான்ட்ராடிக்ஷன் விஷயத்தெல்லாம் வச்சு இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா திருப்பியும் இவரை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் திருப்பி சொல்ற ஒரு விஷயங்கள் அப்போத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிற விஷயத்தையே திருப்பி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, எங்க இது ஏன் கரூர்ல மட்டும் நடந்துச்சு, எங்க நான் அங்க மீட்டிங் பண்ணேன், நான் இங்க மீட்டிங் பண்ணேன், அங்கெல்லாம் இதை விட கூட்டம் வந்துச்சு, பட் கரூர்ல மட்டும் ஏன் இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு, சோ எங்களுக்கு செந்தில் பாலாஜி மேல சந்தேகம் வருதுன்ட்டு விஜய் திருப்பியும் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து சிபிஐ ஆபீஷியல்ஸே சொல்லியிருப்பாங்க, ஏங்க கரூரை விட மற்ற இடங்கள் எல்லாம் கூட்டம் கம்மியா தான் இருந்துச்சு, கரூரை விட மற்ற இடங்கள்லாம் போலீஸ் கம்மியா தான் போட்டிருந்தாங்க, கரூர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அதிக போலீஸே டிப்ளாய் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை, ஏன் உங்களுக்கு எல்லா இடத்துலயும் விபத்து நடக்கணுமா, எல்லா இடத்துலயும் 40 பேர் செத்து போயிருந்தா உங்களுக்கு இந்த வாட்டி செத்து போயிருந்தாலும் ஓகேன்னு சொல்லுவீங்களா? ஏங்க இது வந்து ஒரு பதிலா நீங்க நினைச்சு பாருங்களேன். விஜய் இந்த கேள்வியை கேட்கிறாரு, நம்ம விஜய் கிட்ட இந்த கேள்வியை கேட்கலாமா? மத்த இடத்துல எல்லாம் நீங்க என்னைக்கு பிளான் போட்டீங்களோ அன்னைக்கு மட்டும்தான் நிகழ்ச்சியை நடத்துனீங்க. இப்ப நாகப்பட்டினம் என்னைக்குன்னு டேட்டை ஸ்கெடியூல் பண்ணீங்களோ அன்னைக்குதான் நடத்துனீங்க, திருவாரூர் என்னைக்குன்னு ஸ்கெடியூல் பண்ணீங்களோ அன்னைக்குதான் நடத்துனீங்க. ஆனா இந்த கரூருக்கு மட்டும் நீங்க ஸ்கெடியூல் பண்ண டேட் டிசம்பர், ஆனா டிசம்பர்ல நடத்தாம நீங்க செப்டம்பர் தூக்கின்னு போனதுக்கான காரணம் என்ன? அந்த கேள்வியை சிபிஐ கேட்க மாட்டாங்களா? ஏன் மிஸ்டர் விஜய், இப்போ நீங்க தானே அர்ச் பண்ணி அதை எடுத்துட்டு போயிருக்கீங்க. டிசம்பர் எங்க இருக்கு, செப்டம்பர் எங்க இருக்கு? ஒரு 4 daysலயே நீங்க பிளானே ஷிஃப்ட் பண்ணி அங்க டிசம்பர் நடக்க வேண்டிய விஷயத்தை நீங்க செப்டம்பர்ல தூக்கிட்டு போயிருக்கீங்கன்னா அப்ப யார் மேல தப்புன்னு சிபிஐ அதிகாரிகள் கேட்கணும். ஏன்னா நீங்க தானே ப்ரீபோன் பண்ணிருக்கீங்க. அந்த 4 days ஷார்ட் பீரியட்ல நீங்க எப்படி இவ்வளவு பேரை ஆர்கனைஸ் பண்றதுக்கு வேலையை பார்த்திருப்பீங்க. சோ நீங்க வேலையை பார்க்கல, அதனாலதான் இந்த விபத்து ஏற்பட்டுச்சு நாங்க சொல்லல. ஏங்க நீங்களே சொல்லுங்களேன், அவர் அன்னைக்கு கரூர் பிளான்டே கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் செந்தில் பாலாஜி முப்பெரும் விழாவை சூப்பரா நடத்திட்டாரு, கிரௌட பங்கமா காட்டிட்டாரு, கரூர் செந்தில் பாலாஜி கோட்டையா காட்டிட்டாரு, அதை உடைக்கணும்ட்டு எங்கேயோ நடத்தி முடிச்சுட்டு எங்கேயோ நடத்த வேண்டிய கூட்டத்தை தூக்கிட்டு வந்து நான் கரூர்ல நடத்துவேன்னு நடத்தி காட்டுந்து யார்? நீங்க தானே அப்படின்ற பழி வந்து பாத்தீங்கன்னா விஜய் மேலதான் ஆப்வியஸா. எங்க யார் என்ன சொன்னாலும் விஜய் எவ்வளவுதான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காம இருந்தாலும், எஸ் விஜய் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள், யூ ஷுட் பி பனிஷ்ட் ஆக்சுவலி. இல்லனா இந்த 41 உயிர் ஆன்மா வந்து மன்னிக்காது. இந்த ஒரு சம்பவத்தை சொல்றாரு, அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அந்த ஸ்லிப்பர் சம்பவம். ஏங்க அந்த ஸ்லிப்பர் சம்பவத்தை நான் கேக்குறேன், ஏங்க கேஸ் வந்து யார்கிட்ட போச்சு? சிபிஐ கிட்ட போயிடுச்சுல. ஸ்லிப்பர் அடிச்சவன் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா தெளிவா ஃபுட்டேஜஸ் எல்லாம் இப்ப டிவிலேயே போட்டாங்க. ஸ்லிப்பர் அடிச்சவனை கூப்பிட்டு சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? சிபிஐ கூப்பிட்டு அந்த ஸ்லிப்பர் அடிச்சவனையும் கேட்டிருக்கோம், எப்பா பாட்டு பாடின பிறகு அடிச்சியா, செந்தில் பாலாஜி மேல இருக்கிற பாசத்துல அடிச்சியா, விஜய் மேல இருக்கிற கோவத்துல அடிச்சியா, எதனால நீ ஸ்லிப்பரை தூக்கி அடிச்ச
அவன் கிளீனா சொல்லியிருப்பான், ஐயா இது மாதிரி என் முன்னாடி பாத்தீங்கன்னா 4 பேர் 5 பேர் மயக்கம் போட்டு ஊறான், எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, அவர் அட்டென்ஷன் சீக் பண்றதுக்காக நான் செருப்பை தூக்கி அடிச்சேன். சிபிஐ உங்களெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணாம இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? மிஸ்டர் ஆதவ் அர்ஜுன் அண்ட் புஷி ஆனந்த், சிடிஆர் நிர்மல்குமார், மிஸ்டர் விஜய் எல்லாரையும் இன்வெஸ்டிகேட் பண்ணிருப்பாங்கப்பா. அங்க சுத்து வட்டாரத்துல இருக்கிற கடையா இருக்கட்டும், சுத்து வட்டாரத்துல இருக்கிற பொதுமக்களா இருக்கட்டும், அன்னைக்கு என்ன நடந்துச்சு, லைட் எப்படி ஆஃப் ஆச்சு, ஜெனரேட்டர் ரூம்ல லைட் ஆஃப் ஆச்சுன்னா உள்ள ஜெனரேட்டர் ரூம்ல ஆட்டம் அந்த மாதிரி தள்ளின்னு போனா ஜெனரேட்டர் ரூம் ஆஃப் ஆகாம என்ன பண்ணும்? உங்க வேலையாட்கள் தானே ஒருத்தன் போய் அன்பிளக் பண்றான். இதெல்லாம் எல்லா வீடியோவும் இருக்கு. சோ சிபிஐ இந்த ஆதாரங்களும் வச்சுட்டு இருக்கு. இப்ப 10 மார்ச் 17 செந்தில் பாலாஜி போறாரு. செந்தில் பாலாஜி சம்பவம் நடந்த பிறகே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல்டா ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு டீடைலா கொடுத்திருந்தாரு. அதை திருப்பி போய் மார்ச் 17 சொன்னாலே போதும், மிஸ்டர் விஜய் யூ ஆர் த கல்பிரிட், கம்முன்னு திருப்பி கூப்பிட போறாங்க. சோ இன்னைக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் தான் நடந்துச்சு. மோஸ்ட்லி வந்து விஜய் செந்தில் பாலாஜி மேல பழிய போடணும்ட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி செந்தில் பாலாஜி மேல போட்டுட்டு, பிகாஸ் இது கரூர்ல நடந்தனால எங்களுக்கு செந்தில் பாலாஜி மேல டவுட்டா இருக்கு, பிகாஸ் வேற இடத்துல நடக்கல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு முடிச்சிட்டாங்க. பட் லாஸ்ட்ல நான் சிபிஐ அதிகாரிகளுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் வைக்கிற மக்களே, கொஞ்சம் சீரியஸா இருங்க. நான் சீரியஸா பேச போறேன். நீங்க வந்து கரூர்ல 41 பேர் இறந்ததுக்கு விஜய் காரணமோ இல்லையோ, அதை கண்டுபிடிக்கிறீங்களோ இல்லையோ, நேத்து விஜய் ஏன் பேக்ல சிசர் வச்சுட்டு போனாரு, அந்த சிசரை ஏன் எடுத்துட்டு போனாரு அப்படின்றத தயவு செஞ்சு அவர்கிட்ட கேட்டு கண்டுபிடிச்சு சொல்றீங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, பாட்டிலுக்கு வந்து சைட் டிஷ் சரக்கு எடுத்துன்னு போனாங்க, சைட் டிஷ் சிப்ஸை கட் பண்றதுக்கு வேணும், முறுக்கு கவரை கட் பண்றதுக்கு வேணும். ஏங்க நம்மலாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பிச்சு தலையே சிப்ஸ் பிஞ்சு போயிடும். பட் விஜய் எல்லாம் கொஞ்சம் டீசன்ட் கை, இஸ் செலிபிரிட்டி. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி பிக்க மாட்டாரு, அதுக்காக கட் பண்ண எடுத்து போனாரான்ட்டு நிறைய பேர் கேட்கறாங்க. சோ விஜய் ஏன் கத்திரிக்கோலை எடுத்துட்டு போனார் அப்படின்றத சிபிஐ அதிகாரிகள் தயவு செஞ்சு அவர்கிட்ட கேட்டு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஏங்க இந்த 41 உயிரை வச்சு நீங்க இப்படி சிரிச்சிட்டு விளையாடுறீங்கன்னு மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா இவங்க மேல பாசத்தை கொட்டி நம்ம பேசி பேசி அழுத்து போயிட்டோம். அந்த குடும்பங்கள் அந்த பாசத்தோட இருக்கானா? கிடையாது. சோ ஏன்டா கலாய்கிறீங்கன்னு மட்டும் தயவு செஞ்சு கேட்காதீங்க. அவங்க வீட்டு குடும்பத்தார் மேல அவங்களுக்கே பாசம் இல்லாத போது நம்மளுக்கு ஏன் பாசம் வரணும்? சோ அதனால இனிமேட்டு அப்படிதான் பேசி ஆகணும், வேற வழி கிடையாது. சோ இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு தேர்தல் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், எலெக்ஷன் டேட் தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 23 நடக்க போகுது. உங்களுக்கு ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா மே 4. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு 7 நாள், இதுல ஒரு 4 நாள், ஒரு 11 நாள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேப் இருக்கு. 23 மற்றும் 4 இப்ப இதுல மிகப்பெரிய பிரச்சனையா என்ன இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொன்னேன் பாத்தீங்களா, எங்க இதை கேட்ட உடனே தாவேகா வர்ச்சுவல் வாரியர்ஸ்ல ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாங்கன்ட்டு. அது என்ன விஷயம்னு வந்து பாத்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போலிங் அன்னைக்கு, அதாவது எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு நீங்க செல்போனை போலிங் பூத்துக்குள்ள எடுத்துட்டு போக கூடாது. செல்போனை அங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான சேஃப்டி ஆட்கள் இருப்பாங்க, அவங்க கிட்ட கொடுத்துட்டு நீங்க டோக்கன் வாங்கிட்டு தான் போகணுமே தவிர்த்து செல்போனை எடுத்துட்டு போய் அங்க ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு சுத்துறீங்க, அது நாங்க அலோவ் பண்ண மாட்டோம். அதனால செல்போன் இஸ் நாட் அலௌட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டா எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டாங்க. இது மிகப்பெரிய இடி வர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு. ஏன்னா இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் எங்கே போனாலும் செல்போனை எடுத்து ரீல்ஸ் போடுறதுதான் இவங்களோட ஒற்றை நோக்கம். அன்னைக்கு எலெக்ஷன் அன்னைக்கும் இவனுங்க என்ன பிளான்ல இருந்திருப்பானுங்கன்னா, எல்லாருமே ஸ்ட்ரைட்டா பூத்துக்குள்ள போறோம், அப்படியே விசில் சின்னத்துல அமுத்துற மாதிரி ஒரு ஓட்டை அமுத்துறோம், அப்படியே ஆன்லைன்ல ட்ரெண்டிங் பண்ணி விடுறோம்டா, எல்லாருமே விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடணும் நம்ம சொல்றோம். சோ இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு தான் வர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் திங்க் பண்ணிட்டு இருந்தான். ஏங்க இவனுங்க உள்ள போறதே எதுக்கு? ஓட்டு போட கூட போக மாட்டானுங்க, அதை வீடியோ எடுத்து ஒரு ரீல்ஸ் போடணும். ஏன்னா ரீல்ஸ் பைத்தியம்ல. சோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முற்றுப்புள்ளியே எலெக்ஷன் கமிஷன் வச்சிருக்கு. சோ ஸ்ட்ரிக்ட்டா என்ன சொல்லிட்டாங்கன்னா, செல்போன்ஸ் நாட் அலௌட் இன்சைட் தி போலிங் ஸ்டேஷன் சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் இவனுங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதா? நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியுமா? கொடியே இவனுங்க எப்படிலாம் எடுத்துன்னு போனானுங்க தெரியும்ல. கொடியே அண்டர்வேருக்குள்ளெல்லாம் போட்டு எடுத்துன்னு போனவனுங்க இவனுங்க போனை மறைக்கிறதுக்கு எம்மாத்திரம் ஆக போகுது. அவ்வளவு பெரிய கொடியே உள்ள சொல்றாரு இந்த மாத்துண்டு போனு. சோ கண்டிப்பா எடுத்துட்டு போவானுங்க. போயிட்டு வந்து ரீல் போடுறேன்ட்டு என்ன பண்ணுவானுங்கன்னா, போயிட்டு விசில் சின்னத்துல அமுத்துற மாதிரி ஒரு ரீல் போடுவானுங்க, அதை எடுத்து இன்ஸ்டாகிராம்லயே போடுவானுங்க. நான் இவங்களுக்கு தெளிவா சொல்லிக்கிறேன், நீங்க அப்படி பண்ணீங்கன்னா இட் இஸ் அகெயின்ஸ்ட் லா. எலெக்ஷன் கமிஷன் உங்க மேல நடவடிக்கை எடுக்கும். அப்புறமா வந்து வெளியில நின்றுட்டு ஐயோ என்ன அரெஸ்ட் பண்ண போறாங்க, என் மேல கேஸ் போட்டுட்டாங்க அப்படின்னு கதறாதீங்க. எல்லாருக்குமே இது பொருந்தும். யாரும் செய்யக்கூடாதுன்னா யாரும் செய்யக்கூடாதுதான். சோ அன்னைக்கு வர்ச்சுவல் வாரியர்ஸ் ப்ளீஸ்
எலெக்ஷன் கமிஷனோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. தற்குறித்தனமா அன்னைக்கும் பிஹேவ் பண்ணி வீடியோ போட்டு மாட்டிக்காதீங்க. பிகாஸ் நான் உண்மையான வர்ச்சுவல் வரர், அதனால உங்களுக்கு கிளாஸ் எடுத்தா வேற எதுவும் கிடையாது. சோ ஏப்ரல் 23 எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கே நல்லா தெரியும், இன்னில இருந்து வந்து பாத்தீங்கன்னா மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ இன்னில இருந்தே அரசாங்கம் யார்கிட்ட இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அரசு அதிகாரம் பவர் எல்லாமே யார்கிட்ட இருக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் கிட்ட போயிடும். சோ இன்னில இருந்து காவல்துறையே வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனோட கண்ட்ரோல்ல தான் இயங்குவாங்க. எல்லாமே வந்து கட்டுப்பாடு இன்னைக்கு ஈவினிங்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உதாரணத்துக்கு நீங்க இப்ப எங்க போனாலும் அங்கங்க உங்க வாகனத்தை நிறுத்தி செக் பண்ணுவாங்க. பொதுமக்களுக்கு நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன், கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. யார் வண்டி செக் பண்ணாலும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கட்டாயம். ஏன் அவங்க வண்டியை செக் பண்ணுவாங்கன்னா, பணம் எதுனா கடத்துறாங்களா, பொருட்கள் எதுனா கடத்துறாங்களா அப்படின்ட்டு செக் பண்ணுவாங்க. ஏன்னா பண டிஸ்ட்ரிபியூஷன் எங்கேயும் ஆகக்கூடாது அப்படின்றது அவங்களுடைய நோக்கம். சோ பொதுமக்கள் உங்க வாகனத்தை செக் பண்ணுவாங்கன்னா அங்கங்க கொஞ்சம் டிராபிக் ஆகும், கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணுங்க, வேற எதுவும் நம்ம செய்ய முடியாது. ஏன்னா எந்த ஒரு சச்சரவும் ஏற்படக்கூடாது அப்படின்ற நோக்கத்துல தான் எலெக்ஷன் கமிஷன் செய்யறாங்க. பட் நீங்க சொல்லுவீங்கப்பா அதெல்லாம் ஆல்ரெடி பதுக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவீங்க, அதெல்லாம் அப்பாற்பட்டது. பட் ரூல் இஸ் அ ரூல். சோ இன்னில இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாகனங்கள் அங்கங்க செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம திருப்பியும் இன்னொன்னு எல்லா வியாபாரிகளுக்கு மெயினா சொல்றேன், மக்களுக்கும் நான் மெயினா சொல்றேன், 50,000 ரூபாய்க்கு மேல தயவு செஞ்சு கேஷ் எடுத்துட்டு போகாதீங்க. நீங்க 50,000 ரூபாய்க்கு மேல 51,000 ரூபாய் எடுத்துட்டு போனாலும் சரி, அக்கௌண்ட்ஸ் காட்டியே ஆகணும். இந்த 50,000 பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வரீங்களா, எங்க இருந்து எடுத்துட்டு வரீங்க, எதுக்காக எடுத்துட்டு போறீங்க, என்ன வாங்க எடுத்துட்டு போறீங்க இப்படின்னு உங்களை பாத்தீங்கன்னா குத்தி கொடாஞ்சினே இருப்பாங்க. சோ தயவு செஞ்சு 50,000க்கு மேல கேஷ் எடுத்துட்டு போறவங்க அதற்கான ரிசிப்டோ பில்லோ இல்ல அக்கௌண்ட்ஸோ ஏதோ ஒண்ணு இருந்தால் எடுத்துட்டு போங்க. மற்ற நேரத்துல எடுத்துட்டு போகாதீங்க. ஏன்னா நம்ம நிறைய வாட்டி பாக்குறோம், நிறைய எலெக்ஷன்ல பாத்துட்டோம், யாருன்னா வியாபாரிகள் வந்து அர்ஜென்ட்டா எடுத்துட்டு போவாங்க, எதுனா வாங்க எடுத்து போகும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா புடிச்சு வச்சிருவாங்க. அது வேற நீங்க ஈஸியா வாங்கிட முடியாது, அது வேற சென்டருக்கு போவோம், அங்கிருந்து நீங்க அப்புறமா அக்கௌண்ட்ஸ் பில்ஸ் எல்லாம் காட்டிட்டு அப்புறமா வாங்கணும். சோ நீங்க வந்து கஷ்டம் அனுப்பி வைப்பீங்க. அதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா வியாபாரிகள் யாரும் 50,000 ரூபாய்க்கு மேல பணத்தை எடுத்துட்டு போகாதீங்க. எடுத்துட்டு போனீங்கன்னா அவங்க உட்காந்து கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுனே இருப்பாங்க. சோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் இன்னில இருந்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்ட் ஆயிடும். உதாரணத்துக்கு இப்பவே திருச்சி மே ஆரம்பிச்சுட்டாங்க. ஒண்ணுல நீங்க தலைமைச் செயலகத்தை எடுத்தீங்கன்னா அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் போட்டோஸ் எல்லாம் கழட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. துணை முதலமைச்சர் போட்டோ எல்லாத்தையும் போட்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எந்த மினிஸ்டரா இருந்தாலும் சரி, எந்த எம்எல்ஏ இருந்தாலும் சரி, தலைமைச் செயலகம் மட்டும் இல்ல, பப்ளிக்கா எங்கெங்க இருக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பஸ் ஸ்டேஷன்லாம் பாப்பீங்களா, அந்த பஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா எல்இடி மாதிரி போட்டு உங்களுக்கு முதலமைச்சர் போட்டோ, தமிழக அரசு போட்டோ அதெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னில இருந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா இடத்துலயும் வால் ரைட்டிங் கூட எடுத்துக்கோங்களேன், சும்மா சௌரி விளம்பரம் வந்து அங்கங்க எழுதிருப்பாங்க பாத்தீங்களா, இது எல்லாத்தையும் கூட ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இது மூலியமா மக்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடக்கூடாது. இங்க முதலமைச்சர் போட்டோவை பார்த்தனால முதலமைச்சருக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடக்கூடாதுன்னு ரிமூவ் பண்ணுவாங்க. வால் ரைட்டிங் எல்லாத்தையும் வந்து அழிப்பாங்க. நான் திருப்பி சொல்லிக்கிறேன், இந்த தாவேகா காரணம் போய் நாளைக்கு சண்டை போடுவானுங்க, ஏன் எங்க வால் ரைட்டிங்க ரிமூவ் பண்றீங்க, திமுகவின் சதி செய்யலான்னு. தம்பிகளா நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன், இன்னில இருந்து எதுவுமே திமுக கண்ட்ரோல்ல இருக்காது. இன்னில இருந்து எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல். சோ உங்க சுவர் விளம்பரத்தை அளித்தாலும் அது எலெக்ஷன் கமிஷன் தான், திமுகவின் சதி செயல் கிடையாது. பிகாஸ் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இன்னில இருந்து நீங்க மீட்டிங் நடத்தணும், நீங்க ஊர்வலம் நடத்தணும், நீங்க கொடி கம்பம் வைக்கணும், நீங்க பேனர் வைக்கணும்னா கூட நீங்க பெர்மிஷன் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆபீசர் கிட்ட தான் வாங்கணும். ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஹெட் இருப்பாங்க, அது கீழே போலீஸ் ஆபீசர்ஸ் இருப்பாங்க. இந்த போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து சிஎம் சொல்றதை கேட்டு இயங்க மாட்டாங்க, பிகாஸ் இஸ் அவுட் ஆஃப் பவர் நவ். இந்த போலீஸ் அதிகாரிகளே இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆபீசர் சொல்றதை வச்சுதான் செயல்படுவாங்க. சோ உங்களுக்கு எல்லா பெர்மிஷனும் இனிமேட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆபீசர் தான் செய்வாங்க. அதுக்கும் போயிட்டு இது திமுகவின் சதி செயல், பாத்தீங்களா எங்களுக்கு வந்து இன்னைக்கு போராட்டத்துக்கு வந்து பெர்மிஷன் தரல, இது திமுகவின் சதி செயல், நாங்க பேனர் வைக்க பார்த்தோம் எங்களுக்கு இடம் கொடுக்கல, இது திமுகவின் சதி செயல், நாங்க கொடிக்கம்பம் வச்சோம் வைக்க விடல, இது திமுகவின் சதி செயல்னு சொல்லாதீங்க. இனிமேட்டு திமுகவின் சதி செயல் கிடையாது. பிகாஸ் திமுகவே இனிமேட்டு சும்மா தான் இருக்கணும், திமுகவே இனிமேட்டு பெர்மிஷன் தான் கேட்கணும். சோ எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம்னு சொல்ற மாதிரி இனிமேட்டும் சொல்லிட்டு இருக்காதீங்க. எல்லா பவருமே இனிமேட்டு வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆபீசர் கிட்ட போயிடும். சோ அவங்க தான் இனிமேட்டு இந்த தமிழ்நாடு ஆள போறாங்க. இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இல்ல, எலெக்ஷன் ரிசல்ட் வர வரைக்குமே பாத்தீங்கன்னா அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் அவங்க கிட்டதான் எல்லாமே இருக்கும். சோ பணம் எடுத்துட்டு போறவங்க பார்த்து எடுத்துட்டு போங்க, சேஃப்டியா எடுத்துட்டு போங்க. திருப்பி மாட்டீங்கன்னு திருப்பி அதுக்கு பின்னாடி சுத்திக்கிட்டு உங்களால நீங்களே அவசரத்துக்கு எடுத்து போவீங்க. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா போன வாட்டிலாம் நம்ம பார்த்தோம், ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போயிருப்பாங்க.
அவங்க அந்த நேரத்துல சிக்கி தவிச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். சோ முடிஞ்ச அளவுக்கு அக்கவுண்ட்ஸ், பில்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ் இதை வச்சுக்கிட்டு எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். ஏப்ரல் 23 இன்னும் கிட்டத்தட்ட எத்தனை நாளுங்க? இன்னைக்கு மார்ச் 15. இங்க ஒரு 6, அங்க ஒரு 23, இங்க 16 அங்க ஒரு 23, கிட்டத்தட்ட 16, 19, 39 நாள் இருக்கு. இந்த 39 நாள் சரவெடியா இருக்க போது. இதுல வேற விஜய் எங்க சேர போறாருன்னு தெரியாம வேற சுத்தின்னு இருக்கிறோம். விஜய் ஆல்ரெடி கூட்டி பேசிட்டு இருக்காங்களா, நீங்க என்டிஏ அலையன்ஸ்ல தான் சேரணும் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கிறதா தகவல் இருக்கு. பட் என்டிஏ அலையன்ஸ்ல சேர்த்துக்கான பாசிபிலிட்டி ஒரு சைடு இருக்கு, சேராத்துக்கான பாசிபிலிட்டியும் ஒரு சைடு இருக்கு. விஜய் ஏன் என்டிஏ அலையன்ஸ்ல சேருவாருன்னா, விஜய்க்கு ஆசை இருக்கோ இல்லையோ, விஜய் கீழே இருக்காங்க பாருங்க, இந்த எம்எல்ஏ சீட்லாம் கேட்டுன்னு சுத்துறாங்க பாருங்க, அவங்களுக்கு ஆசை இருக்கும். பிகாஸ் விஜய் தனியா நின்னா ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாருன்றது கீழே இருக்கிறவனுக்கு தெரியும். அவன் செலவு பண்ணியும் வேஸ்ட் தான். இதே என்டிஏ அலையன்ஸ்ல போனா கிட்டத்தட்ட 30 எம்எல்ஏ வாங்கிடலாம், 40 எம்எல்ஏ வாங்கிடலாம் அப்படின்ற ஆசை அவனுக்கு இருக்கும். சோ அவனுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கும். பட் விஜய்க்கு ஒரு ஃபியூச்சர் இருக்குமானா கம்ப்ளீட்டா க்ளோஸ். என்டிஏ அலையன்ஸ்ல போனா விஜயோட கித்து எல்லாமே போச்சு. இப்போ விஜய் என்டிஏ அலையன்ஸ்ல போய் சேர்ந்தா எவ்வளவு சீட்டு எடப்பாடி தருவார் நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்களா. ஒரு 50 சீட்டு தராருன்னு வச்சுப்போமே, எடப்பாடி ஒரு 50 சீட்டு விஜய்க்கு தராருங்க. அந்த 50 சீட்ல இருக்கிற விஜய் ரசிகர்கள் வேலை செய்வான். மிச்சம் 184 சீட்ல இருக்கிற விஜய் ரசிகர்கள் வேலை செய்வானா? எடப்பாடி சிஎம்னு போய் ஓட்டு கேட்பான? அவன் 184 இடத்துல ஓட்டு கேட்கணும். சோ கம்ப்ளீட்டா இது ஒரு நடக்காத ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் விஜய் அரசியல் தான் ஃபியூச்சர்னு நினைச்சு வந்திருந்தால் என்டிஏ கிட்ட போக மாட்டாரு. அரசியல்லாம் என் ஃபியூச்சர் இல்லைங்க, எனக்கு என் த்ரிஷா தாங்க ஃபியூச்சர், நான் ஜாலியா ஊர் சுத்தின்னு இருக்காங்க, என்ன விட்டுருங்க அப்படின்னு நினைச்சா என்டிஏ அலையன்ஸ்ல போய் சேருவாரு. பட் ஆதவ் அர்ஜுன் அதுக்கப்புறமா மூஞ்ச எங்க வச்சு பாருன்னு தெரியல. ஏன்னா ஆதவ் அர்ஜுன் தெளிவா சொல்லிட்டாரு, குர்ஆன் மீது ஆணையாக நான் சொல்கிறேன், நான் என்டிஏவில் சேர மாட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுன் அச்சு சொல்லியிருக்கிறாரு. எது இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம்.